முதலில் மேல்நிலை பள்ளி மாணவர் மேல்நிலை பள்ளி +2 2024-2025 ஆண்டில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவன் ஏ ரோஹித் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அமரடிக்கு ராமநாதன் ராஜசேகர் மேடைக்கிறவர். அமரடிக்கு ராமநாதன் சிபிஎம் கலிவுல்லா ராஜசேகர். இங்க போறே தம்பி கொஞ்சம் சீட்ல கொஞ்சம் ரொக்கம் அன்போடு அழைக்கிறோம். மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். ஜே வினிஷ். மூன்றாவது மதிப்பெண் பெற்ற மாணவன் ஆர் பிரவீனை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். ஆர் பிரவீன் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மூன்றாம் மதிப்பெண் பெற்ற மாணவன் ஆர் பிரவீன். ராமையா வாங்க மணி ராமையா ராமையா வாமா மேலே நண்பர்களே, யாரையும் நம்ம பேர் சொல்லலாம் கூப்பிடணும் இல்லை, எல்லாரும் வாங்க. எல்லாருக்கும் ரைட்ஸ் வெரி குட் எல்லாருக்கும் வரலாம். பாலாஜி வரலாம், சலீம் வரலாம், மணி வரலாம், எல்லாரும் வாங்க. வரலாம் நான் பேர் சொல்லி வாங்க, சும்மா வாங்க. அல்ல வந்துடாதே பிறகு வாங்க வாங்க திருச்சி வாங்க எல்லாரும் வாங்க. வகுப்பு 2024-2025 கல்வியாண்டில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவன் அவர்களை லைவ் கனெக்ட் பண்ணோம். காட்டாம இந்த பேரண்ட்ஸ் கவனிங்க. பிள்ளைங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டு போயிடலாம். பிரைஸ் வாங்கினவங்க மெடல் வாங்கினவங்க போயிட வேணாம், இருந்தாலும் சாப்பிட்டு போயிடுங்க. இங்க பாரு போட்டு இங்க பாடுறா கை போடுற இங்க பாடுறா ஏன்னா தனியா நினைக்கிறேன் சேர்ந்துடுறா தாயிலே மதிப்பெண் பெற்ற மாணவன் குரு அவர்களை மேடைக்கு மதிப்பெண் பெற்ற மாணவன் குரு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுடைய பெற்றோர்கள் இருந்தாலும் வந்து மேடையில் அந்த அன்பளிப்பை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கொஞ்சம் தெரியல
எல்லாம் இங்கே பாருங்க நடே. மாணவன் குரு சார்பாக இந்த அன்பளிப்பை மூன்றாவது மதிப்பெண் பெற்ற மாணவன் குரு கோல்டு காயின் கொடுக்கிறதுக்காக ஏற்படும் 5 பேருக்கும் இது அவங்களுடைய சேவைக்கு ஒரு கௌரவம் தான் தவிர அது அவங்களுக்கான வேலைக்கான ஊதியம் இல்லை தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து மேடையில் பேசுறதுக்கு வர்றவங்க நான் பேச கூப்பிடணும்னா இல்லை, அவங்களாம் வரலாம், ஜோக்ஸ்லாம் சொல்லலாம். இப்போ அமரடைக்கு ராமநாதன் அவர்களே இது வைப்பாங்க. அடுத்து ஐஸ் இருக்காடா, சாப்பாடு ஐஸ், குச்சி ஐஸ், அந்த குச்சி மிட்டாய், புரி மிட்டாய், புரி ரொட்டி இது எல்லாமே வாங்கியிருக்கோம். இது எல்லாமே இருக்கு. எல்லாருக்கும் பையில மட்டும் தந்துடும். கண்ணுக்கு வீட்டுக்கு கொண்டு போய் அந்த சின்ன பிள்ளைங்க பேர் எடுத்து காட்டுங்க. பசங்களை கம்மியாக அவங்க பெரிய குரூப் போட்டு எடுக்கணும். ப்ளீஸ் கொஞ்சம் உட்காருன்னு சொல்லிட்டு அடுத்து ராமநாதன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். அன்பு குடும்பமானவர், ஐடியல் பள்ளி தாளாளர், தயானந்தம் நிறைந்தவர் நண்பர் ஷேக் சுல்தான் அவர்களுக்கு நன்றி. அன்புக்கோடு குறிப்பாக வெளிநாட்டு நண்பர்கள் கண்ணன் மாமா, நண்பர் சிட்டி மற்றும் தீர்வு முகமது இவர்களை நான் முதலில் வணங்குகிறேன். இந்த அன்புக்கோடு ஆரம்பித்ததற்கு பிறகு இந்த ஓராண்டு காலத்தில் நம்முடைய தாத்தாவின் தாத்தாவை பார்த்ததில்லை, நம் பேரனுடைய பேரனை பார்த்து நாம் இருக்க போவதில்லை என்று சொன்னார். அப்போதெல்லாம் நான் யோசித்து பார்ப்பேன், எனக்கு 2 பேரன்கள். அவனுடைய பேரனுடைய கல்யாண ஆகும், அதுக்கு பிறகு பேரன் நினைத்து சிந்திக்கக்கூடிய அந்த பதிவு. அனைவருக்கும் நன்றி. எல்லோரும் இதயங்களுக்கெல்லாம் நன்றி. வணக்கம். பேசுவதற்கு இங்கே கல்யாணமாக இருக்கும். ஆனால் மேடையில் எல்லாம் உட்காந்துருப்பாங்க, எல்லாம் எங்கே வந்திருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. சம்மந்தம் பேசாதிருக்காங்க, அப்போ ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி இன்னைக்கு எல்லாரும் எங்கே வந்திருக்கோம், கூடி பேசி கும்மால அடிக்க. முதல்ல 60 வயசாச்சு, 1000 கலைகள் அடர்த்தி கத்தவங்க சொல்லுங்க, கத்துக்காரங்க கத்துக்கலாம். அந்த அனுபவம் மேலும் சந்தோஷமா இருக்கும். அன்புக்கூடு இரவு நாயகனை சேவை நாயகனாக பெயர் மாற்றி இருக்கிறது. அதுதான் சாதனை. அப்படியே மாறிடுச்சு அவரோட. அது மாதிரி எல்லாரும் நல்லபடியா சேவை செய்வோம். அந்த உண்மையிலே அந்த உள்ளங்களை பாராட்டுவார். K7, K2, K4, K5, K6, K7. அடியாப்பா அனைவருக்கும் மதிய வணக்கம். மேடைக்கு நான் இங்கே பள்ளியில் 9, 10, 11, 12 4 ஆண்டுகள் அப்ளை படித்தேன். தந்தையார் விவசாய துறையில் படிப்பிருக்காங்க. அவர் டிரான்ஸ்ஃபர் போகிறவர் உங்கள் ஸ்கூலில் படிப்பார். அவர் எங்கே டிரான்ஸ்ஃபர் அந்த ஸ்கூலில் முடிச்சார். முன்னாடி நான் 1 to 8 வரைக்கும் திருச்செந்துறை அங்கே படித்தேன். 9 to 10, 11, 12 முடித்தேன். காலேஜ் அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி திருவண்ணாமலை போனார். அங்கேருந்து ஒரு 4 years 5 years பிஎஸ்சி முடிச்சாங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் பார்க்குறப்போ 1 to 8 வரைக்கும் கைட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ 9 to 12 வரைக்கும் இங்கே நம்ம இருக்கோம். அதில் காலேஜில் வந்து பிஎஸ்சி யூனிவர்சிட்டி 5 years 1 year ஸ்டாஃபாக இருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் அதர் தென் கவர்மெண்ட் ஸ்கூல் போன பிறகு அந்த ஸ்டாஃப் தனியாக இருக்காங்க. ஒவ்வொரு ரிட்டையர்மெண்ட் ஒவ்வொரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இப்போ சென்னையில் செட்டில் ஆகிட்டேன். 89 போனேன். ஸ்டில் சென்னை தான். பட் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் வரப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் நம்ம அன்பு கொடுத்து நான் இது வரைக்கும் ஒன்றும் செஞ்சதில்லை. ஸோ நான் அந்த வாட்ஸ்அப் மட்டும் பார்த்துருக்கேன். உணர்வுகள் வந்து ஏதோ சர்வீஸ் பண்ணணும்னு ஒரு எண்ணங்கள் வருது.
அது நான் கண்டிப்பாக நான் இந்த ஆண்டுலேருந்து கண்டிப்பாக நான்